கை வந்து ஏன் தனியாக ஜாயின் பண்ண சொல்றீங்க? நீங்கள் வந்து ஒரு கை வந்து கை கரெக்டாக இருக்குது, ஒரு கை கொஞ்சம் ஒரு லூஸாக இருக்குன்னு ஆமாம் மிஸ்டேக்காக இருக்குங்க. அதனால தான் உங்களை வந்து தனியாக உடம்புல வந்து அளவு இந்த அளவு தனியாக எடுத்துட்டு சரி இடுப்பளவு எடுத்துட்டு இந்த அளவையும் எடுத்து இந்த அளவு மார்க் பண்ணிடுவோம். அதுலேருந்து மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி கையிலையும் சரி இது மாதிரி தனியாக மார்க் பண்ணிவிட்டு உங்களை ரெண்டையும் தனியாக ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் வச்சு அட்டாச் பண்ணணும். சரி அந்த உங்களுக்கு அந்த மிஸ்டேக் இருக்குதுன்னு. சரி நீங்கள் இப்போ வந்து கை அளவு கரெக்டாக இருக்குன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் பிடிச்ச பிறகு கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் நீங்கள் வந்து டேப் வச்சு அளந்துக்க சொல்றீங்க. ஆமாம், ஒரு வாட்டி அளந்து ஃபுல்லாகவே உடம்பு ஃபுல்லாக பிடிச்ச விட்டு கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்குது. அப்போ வந்து நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்னா அளவு வந்து உங்களோட அளவை வந்து இப்போ நீங்கள் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறீங்களே, ஆமாம் உங்களுக்குன்னு அளவு போட்டு தைக்கணும். உங்களுக்கு அந்த கை பிடிச்ச விட்டு கரெக்டாக இருக்குது. முதல்ல வந்து ஒரு கை எப்போ பார்த்தாலுமே அந்த சட்டை ஒரு கை இருக்குங்களா, இப்போ பிடிச்சோன்னா கரெக்டாக இருக்குல்ல. அப்படிங்கும்போது நீங்களே அதை வந்து உங்களோட ப்ளவுஸை நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணணும். சரி புரியுதா? இப்போ ஒரு ப்ளவுஸ் இப்போ தைச்சி போடுறீங்கன்னா இந்த இடத்துல லூஸ் சரி லூஸ் இருக்குன்னா இதை நீங்கள் பிடிச்சிங்கன்னா அது கரெக்டாக கரெக்டாக வரும். அது மாதிரி எங்கே பிடிக்கணும்? இந்த இந்த இடத்துல சைடில் சைடில் ஆம்கோல்லேருந்து கை சைடு சரி இடுப்பு சைடு பிடிக்கும். சரி பிடிச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி இடுப்பு சைடு இருக்கா, இடுப்பு சைடு அதை லூஸ் பிடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுதான் உங்களுக்கு இடுப்பு சைடு லூஸ் இருந்துச்சுன்னா இடுப்பு சைடு பிடிக்கும். சரி பின்னாடி பேக்கில் தூக்குற மாதிரி டாட்டில் பிடிக்கணும். சரி ஓகேவா? அது மாதிரி சின்ன சின்ன மெஷர்மெண்ட் இப்போ உங்களுக்கு வந்து உங்களோட ப்ளவுஸ் வந்து நீங்களே மெஷர்மெண்ட் எடுத்து தைக்கலாம். சரி போட்டு ஒரு ப்ளவுஸை நீங்கள் வந்து தைச்சி போடுறீங்கன்னா அதில் சின்ன சின்ன மிஸ்டேக் எப்படி இருக்குது, இதில் இது பிடிச்சா இது கரெக்டாக இருக்கா, அதை பிடிச்சா இது கரெக்டாக இருக்கா, அப்போ இது இந்த மிஸ்டேக் தான் நம்ம பண்ணுவோம். ஓகேவா? அதனால் ஒவ்வொரு இதாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மெஷர்மெண்ட் எடுத்து நீங்களே போட்டு 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 பார்த்து ஒரு அளவு மெஷர்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கே வந்து அது வந்து புரிஞ்சிடும். நம்ம வந்து ப்ளவுஸில் இதெல்லாம் மிஸ்டேக் கிடைக்கும், அப்போ இதில் இத்தனை இஞ்சு வைக்கணும், இந்த அளவு குறைக்கும், இந்த அளவு கூட்டணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். புரியும் போது நீங்கள் அழகாக உங்களோட ப்ளவுஸை நீங்களே அளவு எடுத்து நீங்கள் தைக்கலாம். டேப்பில் அளவு எடுத்து இப்போ ப்ளவுஸில் என்ன மூளையை திங்க் பண்ணி வேணும். அது கையில் பொறுத்த வரைக்கும் அதான் மூளைக்கு வேலை போட்டுகிட்டே இருக்கணும். அதில் முழு கவனம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதில் நீங்கள் சரிங்களா கரெக்டாக வரும். அது மாதிரிக்க இந்த மாதிரி மிஸ்டேக் இருக்கா என்ன சொல்கிறாங்க, இப்போ அது எதை வச்சு சரி பண்ணலாம். சரி இதில் இப்படி தைச்சோம்னா அது சரியாகுமா, அப்படி வச்சோம்னா சரியாகும் அப்படிங்கிற ஒரு கணக்கு தான். நம்ம வந்து கணக்கு மனக்கணக்காக போட்டு பார்த்து தைக்கும். அதுதான் இதில் ப்ளவுஸில் உள்ள இது. சரி இது புரிஞ்சிச்சா? அது மாதிரி தைங்க.